அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சஷ்டியின் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகளை பற்றி காணவிருக்கிறோம். சித்ரா பௌர்ணமி என்பது இந்து சமய மக்களின் முக்கியமான பண்டிகையாகும். இது சித்திரை மாதத்தில் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு வரும் மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்பட இருக்கிறது. சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தர் அவதரித்த நாளாகும். எனவே இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது சிறப்பு. காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவிலில் அதிகமான பக்தர்கள் கூடி வழிபடுவார்கள். கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் சித்திரகுப்தரை வழிபட்டால் அதன் தாக்கம் குறையும். மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்ய சித்திரகுப்தர் பூமியில் விழித்திருப்பதாக ஐதீகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் சித்ரா பௌர்ணமி நாளில்தான் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது. மேலும் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி தினத்தன்றும் இந்திரன் நேரில் வந்து மதுரையில் சொக்கநாதரை பூஜித்து வழிபடுவதாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் நாமும் சொக்கநாதரை வழிபட்டு இந்திரனின் அருளையும் ஆசியையும் பெறுவோம். சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்வதால் கடலில் நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அப்படி கடலில் நீராடுவதால் நாம் செய்த பாவங்கள் குறையும் என்பது ஐதீகம். பௌர்ணமி நாளில் மக்கள் கிரிவலம் வருவது வழக்கம். ஏனென்றால் நிலவின் ஒளிக்கு சில அபூர்வ ஆற்றல்கள் உண்டு. நில ஒளி நம் மீது பட்டால் அறிவு பலப்படும், மனக்குழப்பம் நீங்கும், மனம் தெளிவு பெறும். எனவேதான் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை போன்ற தெய்வீக சக்திமிக்க மலைகளை கிரிவலம் வந்தால் அமைதி, உடல் நலம், மன தெளிவு, தெய்வ அனுகிரகம் என அனைத்தும் நமக்கு கிடைக்கும். மேலும் இந்த சிறப்புமிக்க சித்ரா பௌர்ணமி தினத்தில் பல முக்கிய தலங்களில் உள்ள இறை மூர்த்தங்களை வழிபடுவதற்காக சித்தர்கள் பல்வேறு வடிவங்கள் எடுத்து பூமிக்கு வருவதாக அகத்திய முனிவர் கூறுகிறார். எனவே அன்றைய தினம் ஆலயங்களில் மட்டுமல்லாமல் சித்தர்களின் ஜீவ சமாதிகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வைணவ தலங்களில் சித்திர புத்திர நைனார் நோன்பு மிக சிறப்பாக கொண்டாடப்படும். சித்ரா பௌர்ணமி நாளில் விரதமிருந்து விடிய விடிய சித்திரகுப்தர் கதையை படிப்பதால் பாவங்கள் குறையும், உடல் நலம் சீராகும், புண்ணியம் கூடும், வாழ்வில் செல்வம் செழிக்கும். சித்தர்கள் பெரும்பாலும் ஏழை எளியவர்களின் பசியை போக்க அன்னதானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளனர். எனவே சித்ரா பௌர்ணமி அன்று நம் வீட்டில் பூஜை செய்து ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்வதோடு முடிந்தவரை அன்னதானம் செய்வோம். இல்லையெனில் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை கொடுத்து உதவி செய்வோம். இந்த புனித நாளில் நாம் அனைவரும் விரதமிருந்து பூஜை செய்து பாவம், நோய், வறுமையிலிருந்து விடுபட்டு ஆயுள், ஆரோக்கியம், செல்வத்துடன் செழிப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.